துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த கால வேளையிலே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற ஒரு வாக்குறுதியானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 54ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகழுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீதிபரர், பரிசுத்தர், உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். இப்படியெல்லாம் அவருடைய குணத்தை, அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய உத்தமத்தை வெளிப்படுத்துகிற பிரியமானவர்களே வசனங்களா இவைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட போதிலும் நம்முடைய சுபாவங்கள் இடத்துல, துர்குணங்கள் இடத்துல, பாவ குணங்கள் இடத்துல நாம் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். உத்தமத்துக்கிட்ட போராடுறோம், உண்மை இல்லாம போராடிக்கிட்டு இருக்கிறோம், பாவத்துக்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி நீதிக்கு விரோதமான கிரியைகள் நம்மிடத்தில் இருக்கிறதுனால நாம் நீதி குறையாய் நடக்கும் போது குற்ற மனசாட்சியினால பாதிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கை நீதியினால் ஸ்திரப்படாமல் பிரியமல்ல தப்பிதங்களாலே, மாயமாலங்களால, அக்கிரமங்களால பிடிபடுகிறது. ஆனா தேவன் இங்கே இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வரும்போது என்னன்றாரு, நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாயினார். எல்லா தீங்குக்கும், பயத்திற்கும், திகழுக்கும் நம்மளை தூரப்படுத்துறதுக்கான அஸ்திபாரம் எதுன்னு கேட்டா, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நீதியினாலே ஸ்திரப்படுவதற்கு நாம் பிரயாசப்பட்டு பயிற்சித்து, பிரியமானவர்களே, நம்முடைய நீதியானது தேவனுடைய வார்த்தையின்படி ஸ்திரப்படும் பொழுது சுகத்துல, சமாதானத்துல, சந்தோஷத்துல, பயம் இல்லாமல், திகில் இல்லாமல் ஸ்திரப்பட்டிருப்போம். ஆகையால் இந்த நாளின் செய்தியின்படி, ஆண்டவரே நீங்க சொன்ன வார்த்தையின்படி நான் நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்க எனக்கு பலன் தாரும்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னபடியே நீ ஸ்திரப்பட்டிருப்பாயினாரே, அப்படியே உனக்கு செய்வார். தீங்கை நீ மேற்கொள்வாய், பிரியமான வியாதிகளை நீ மேற்கொள்வாய், உன் குடும்ப போராட்டங்களை மேற்கொள்வாய், பொருளாதார வாழ்க்கையின் மேல் ஜெயத்தை எடுப்பாய். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க வாக்குறுதிக்கு நன்றி. ஆமாண்டவரே, பாவிகளாகிய மனுஷர் எத்தனை தடவை கழுவப்பட்டாலும், சுத்திகரிக்கப்பட்டாலும், சோதனைக்காரன் வரும்பொழுது விழுந்து போகிற சுபாவமுடைய தமது பிள்ளைகளுக்கு நீர் சகாயராயிருந்து நீதியை விட்டு விலகாத படிக்கு நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்க கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு நன்றி. அதை தொடர்கிற மற்ற காரியங்களையும் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்து அவர்கள் பயப்படாமல் இருக்க உதவி செய்யும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர்.
God bless you, church. Have a blessed day. மறக்காதபடிக்கு பிரியமானவர்களே, உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க, மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. சபைகளுக்கு செல்லாதவர்கள் சபைக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.